வெல்கம் டு ஆர்யூ ஆடியோஸ். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெவியான 2.1 ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற போர்டு வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். சக்தி கம்பெனியுடைய 2.1 வித் இன்வெர்ட் போர்டு அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த போர்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது சவுண்டு குவாலிட்டிலாம் செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த ஆம்பில் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஆம்பில் வந்து டோட்டலாக வந்து 5 கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பவர் ஆன் ஆஃப் வந்து இதில் வேணான்ட்டார். ஏன்னா அந்த வண்டியிலே வந்து நாங்கள் சுவிட்சு வச்சுருக்கேன், அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னாரு. அதனால் வந்து 5 கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். என்னென்ன கண்ட்ரோல்னால், இது வந்து சப்புக்கான கண்ட்ரோல், இது வால்யூமுக்கான கண்ட்ரோல் அண்டு பேஸு, இது ட்ரிபிள், இது வந்து சப்புக்கு ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல். அதில் அவர் வந்து கேட்டிருந்தார், அதனால் கொடுத்துருக்கேன். அது வந்து ப்ளூடூத் போர்டு வந்து பகாரியா போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து பகாரி போர்டு தான் வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தார். அதனால தான் பகாரி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பேக் சைடுன்னு வந்தால், இது வந்து 12 வோல்ட் பவர் இன்புட்டுக்கு ரெட் அண்ட் பிளாக் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து 2.1க்கு வந்து ஜாக் மூலியமாக கனெக்ட் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கேன். நான் ப்ளக் பண்ணுற மாதிரி. ஏன்னா வந்து சப்போஸ் இது வந்து கைட் எடுக்கணும்னா, ஒரு சர்வீஸ் எடுக்கணும்னா கொஞ்சம் ஸ்பீக்கர் ஒயர்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இது மாதிரி எடுத்திருக்கேன். அண்டு வந்து சப்புக்கு வந்து பிளாக் அண்ட் ரெட்டுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து க்ரீன் அண்டு ஒயிட்டு இது வந்து எடுத்திருக்கேன். இன்டீரியரில் வந்து யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஒரே போர்டு தான். இன்டீரியரில் யூஸ் பண்ணிக்கிறது இது ஒரே போர்டு தான். சக்தி கம்பெனியுடைய இன்வெர்ட் வித் போர்டு தான் இது யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் என்னென்ன இருக்குதுன்னா, இன்வெர்டர் செக்ஷனும் இதிலே வந்துடுது, அண்டு சப்புக்கு ஃப்ரீ போர்டு இதில் வந்துடுது. அடுத்தது வந்து பேஸ்டபுள் போர்டும் இதிலே வந்துடுது. அண்டு வந்து இது வந்து சப்புக்கான பவர் ஆம்பு, இது வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கான பவர் ஆம்பு. அடுத்தது வந்து இந்த ஐசிங் வந்து இது 12 வோல்ட் நம்ம ப்ளூடூத் போர்டுக்கு பவருக்கும் இந்த இது செக்ஷன் வந்துடுது. இது எல்லாமே காம்போ வருது. இது கசகசன்னு ஒயர் இல்லாமல் ஒரு நீட்டாக வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு புதுசாக பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும். இது சவுண்டு குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து இது வந்து ஆடியோ டெஸ்ட்டு பார்த்துடலாம். ஆடியோ டெஸ்ட்டு கேட்கும்போது நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பேஸ் பஞ்சிங்கு அதெல்லாம் உங்களுக்கு கிளாரிட்டாக தெரியும். அடுத்தது வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஸ்பீக்கரை வந்து சோனி ஸ்பீக்கரு வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சப்புக்கு வந்து டபுள் மேக்னெட் போட்ட 10 இன்ச் சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கேன்.